குறிப்பு அறிவுறுத்தல். கரப்பினும் கையிகந்து ஒல்லானின் உண்கண் உரைக்கல் உருவது ஒன்றுண்டு. கண் நிறைந்த காரிகை காம்பு ஏர்தோள் பேதைக்கு நிறைந்த நீர்மை பெரிது. மணியில் திகழ் தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்றுண்டு. முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை மொக்குள் உள்ளது ஒன்றுண்டு. செறிதொடி செய்திருந்த கள்ளம் உறுதுயிர் தீர்க்கும் மருந்தொன்றுடைத்து. பெரிதாற்றி பெட்பக்கலத்தல் அரிதாற்றி அன்பு இன்மை சூழ்வது உடைத்து. தன்னம் துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்தவளை நெருநற்றச் சென்றார் எம் காதலர். யாமும் எழுநாளே மேனி பசந்து. தொடி நோக்கி மென்தோளும் நோக்கி அடிநோக்கி அக்காண்டு அவள் செய்தது. பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு. அன்பே, நீ மறைத்தாலும் உன் விழிகள் அறிவிக்கும் செய்தி ஒன்றுண்டு. நீயே அதனை சொல்லுக. கண்ணிறைந்த அழகையும் தோளையும் உடைய தலைவிக்கு பிற பெண்களைக் காட்டிலும் மடமை மிகுந்துள்ளது. மணிமாலையில் நூல் புறத்தில் தெரிவது போல் காதலியின் அழகு தெரிவிக்கும் குறிப்பு ஒன்றுள்ளது. அரும்பினுள் தோன்றும் மனம் போல் அழகியின் புன்முறுவல் ஒரு குறிப்பினை அறிவிக்கும். பிரிவு குறித்து மனத்தில் எண்ணி மறைத்துச் சென்ற குறிப்பு என் துயர் தீர்க்கும் மருந்தாயிற்று. காதலர் வந்து கலக்கின்ற கலவி பிரிந்து செல்லும் குறிப்பை உடையது. அன்பின்மையை நினைவூட்டுவதாம். உடம்பால் கூடி உள்ளத்தால் பிரிந்தமையை கைகளை விட்டு கழலும் வளையல்களே அறிவிக்கும். காதலர் பிரிந்தது நேற்று, ஆனால் என் திருமேனி நிறம் மாறி 7 நாள்கள் ஆயின. கைவளையையும் தோளையும் நோக்கி பின் தன் அடிகளையும் நோக்கினாள். அக்குறிப்பு உடன்போக்காய் இருந்தது. மகளிர் காமநோய் அனைத்தும் எமக்கும் தோழியர்க்கும் கூறார். விழியாலேயே உணர்த்துவர். இது பெண்மைக்கு பெண்மையாம்.